ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் குலாப் ஜாமுன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை ரஃபாக சாப் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரை டம்ளர் பால் ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட் இதில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கேரட்டோட நெய் சேர்ந்து நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். அப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பாலுக்கு அரை டம்ளர் ரவையை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. ரவை சேர்த்துட்ட பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வரைக்கும் கிளறிட்டே இருந்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வந்துட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்ட பிறகு ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் கொதிக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பால் பொங்கிடுச்சு. 4 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க் தான், பாலும் சர்க்கரையும் தான் போதும். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதோட வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போது 4 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். ஆகிட்ட பிறகு நம்ம அவிச்சு வச்சுருந்த உருண்டைகளை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. கேரட் குலாப் ஜாமுன் 2 நிமிஷம் இந்த பால்லேயே நல்லா பாயில் ஆகட்டும். நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா கலர் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது குலாப் ஜாமுன் மட்டும் தனியாக சாப்பிடாமல் அந்த பாலோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.